செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கேன். பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்த நான் பெருசா நம்பல. ஆனா, இப்ப நடக்கிற இந்த ஆட்சிய பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. காச குடுத்தா நாய் கூட சர்க்கஸ் போட்டு காமிக்கும் போல. அந்த மாரியான ஒரு செயல்ல இன்னைக்கு தாவேகா கட்சியில இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் செய்யறாங்க. என்னப்பா நாயின்னு பேசுறியே? இது நாகரிகமா இல்லையான்னு நீங்க கேட்கலாம். மயிலாடுதுறையில ஒரு இளம் காதல் ஜோடி வந்து இறந்து போறாங்க. மர்மமான முறையில தூக்கிட்டு இறந்து போயிருக்காங்க. அது ஆணவ படுகொலையா? இல்ல அது தற்கொலையா? இல்ல அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருந்தது? அப்படிங்கிற கண்ணோட்டத்துல காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அது சம்பந்தப்பட்டு 4, 5 பேர கைது பண்ணியிருக்காங்க. அதுவரைக்கும் நம்ம வரவேற்கிறோம். ஒரு தப்பு நடக்குது, ஒரு குற்றம் நடக்குது. அந்த குற்றத்த கண்டுபிடிக்கணும்னு சொல்லி காவல்துறை உள்ள போறாங்க. அதுக்கான நீதிய நீதிமன்றம் நமக்கு குடுக்கும். அதுக்கு காலம் காத்திருந்து பதில் சொல்லும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனா, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், தாவேகா கட்சியுடைய ஒரு கூட்டணி கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த சம்பவம் குறித்து அந்த சம்பவ இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட பேசுறாரு. என்னன்னு, அந்த பசங்கள சீக்கிரம் போஸ்ட்மார்டம் பண்ணி சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சு விட்டுருங்க. அரசாங்கத்துக்கு எந்த பிரச்சனை வந்துறக்கூடாது. அத கொஞ்சம் பார்த்துக்கங்க. அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு. யாரு நீங்க மொத? யாரு நீங்க? இதுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில உட்கார்ந்துகிட்டு திமுக செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் முட்டு குடுத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. வேங்கை வயல் அப்படின்ற ஒரு கிராமத்துல ஒரு கொடூரமான சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்துக்கு கடைசி வரையும் திமுக அரச நீங்க எதிர்த்து பேசாம காலம் கழிச்சீங்க. அந்த குற்ற சம்பவம் எந்த அளவுக்கு கொடூரமானதோ, கிட்டத்தட்ட அதுக்கு நிகரான சம்பவம் தான் இன்னைக்கு இந்த மயிலாடுதுறையில நடந்த அந்த இளம் காதல் ஜோடியுடைய மர்மமான மரணம். இங்க உட்கார்ந்து நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. கோரிக்கை வந்து என்ன, நம்ம இப்ப வந்து மர்டர் கேஸ் தான் போடணும். ஆனா அது போட முடியாது, அது போடவும் முடியாது ஆக்சுவலா. சரிங்களா. அது வந்து போஸ்ட்மார்ட்டத்துல அவங்க போலீஸ்க்கு வந்து ஏதாவது ஆதாரம் இருந்தா கொலை வழக்கு மாத்துவாங்க. அதுக்கு முன்னாடி மாத்த முடியாது. அப்படி ப்ரொசீஜர் கிடையாது. சரிங்களா. அவங்க போஸ்ட்மார்ட்டம் வரைக்கும் அவங்க வந்து அவங்க இன்ஃபார்மிங் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த இது கேட்கலாமாண்ணா? சூசைட் அப்படிங்கிற மாதிரி இவங்க இதுலயும் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே ஒன்று வந்துருச்சு பிஎம் ரிப்போர்ட். ஆமாண்ணா, பொண்ணுக்கு வந்துருச்சுங்கண்ணா. வச்சு நேற்று எரிச்சுட்டாங்கண்ணா. நம்ம எடுக்கிற முடிவுக்கு அவங்க கட்டுப்படுறாங்க. அண்ணா சொல்ற முடிவுக்கு அவங்க ஒத்துழைக்கிறாங்கண்ணா. எஸ்பி வந்திருக்காங்கண்ணா, பேசுறீங்கண்ணா. எஸ்பி இங்க இருக்காங்கண்ணா. இந்த வயநாடுல ஒரு கேஸ், அது என்ன செய்யலாம்னு சொல்லிருக்காங்க. அவங்க வந்து இப்ப 174 போடுறோம், என்னன்னா மர்டர் கேஸ் பண்ண முடியாதுல்ல. பிஎம் ரிப்போர்ட் வந்த பிறகு போடுறாங்க. ஒரு பாடி எடுத்து போஸ்ட் பண்ண போயிட்டாங்க. எடுத்து வச்சுட்டாங்க. அது பிஎம் ரிப்போர்ட் சூசைட் வந்திருக்குண்ணா. அதுல போட்டேன். அதான் வேற என்ன டிமாண்ட் வைக்கலாம்னு கேட்கல. போஸ்ட் பண்ணதுக்கு அனுமதிக்க சொல்றேன் நானு. போஸ்ட் பண்ண அனுமதிக்காம வணக்கம் வணக்கம் வணக்கம். அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ற நேரத்துல நம்ம கொஞ்சம் வந்து அதை டெக்னிக்கலா சப்போர்ட் பண்ணும் போது நம்ம வந்து பொலிட்டிக்கலா இப்ப நம்ம வந்து பண்ண முடியாது. சரிங்களா. ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஆய்வு பண்ண சொல்லுங்க. நம்பர் ஒண்ணு, நிறையவியல் அறிஞர்கள் இருப்பாங்க, அறிவியல் உதவியாளர் இருப்பாங்க, ஃபாரன்சிக் ஆபீசர் வந்து இருப்பாரு. அவங்களை வந்து இன்வால்வ் பண்ண சொல்லுங்க. நம்பர் ஒண்ணு. ரெண்டாவது டீம் ஆஃப் டாக்டர்ஸ், அந்த வந்து ஃபாரன்சிக் டாக்டர் ஒருத்தர் இருப்பாரு. அதுல வந்து அந்த மெடிக்கல் டாக்டர் ஒருத்தர் இருப்பாங்க. அது வந்து யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜ் தான் இருப்பாங்க. சரிங்க. ஆமா, அந்த 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 இதுல வந்து பிணக்கூறாய்வு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் ஃபாரன்சிக் டாக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
சரிங்க. டீம் ஆஃப் டாக்டர்ஸ். அந்த டீம்ல ஒருத்தர் வந்து ஃபாரன்சிக் டாக்டரா இருக்கணும். சரிங்க. வீடியோ எடுக்க சொல்லுங்க. சரிங்க. முடிஞ்ச பிறகு ஃபாரன்சிக் இது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் முடிஞ்ச பிறகு சரிங்க. பிரிலிமினரி ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கும்னா, சரிங்க. ரெண்டாவது வந்து ஃபைனல் ஆஃப்டர் விசாரணைக்கு பிறகு ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் இருக்கும். சரிங்க. நீங்க பிரிலிமினரி ரிப்போர்ட் உடனே கொடுத்துடணும்னு சொல்லுங்க. அந்த டிமாண்ட் வச்சுக்கோங்க. பிரிலிமினரி ரிப்போர்ட் வந்து நம்ம எங்களுக்கு உடனே கொடுத்துருங்க. சரிங்க. அதை நாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கொடுப்போம், கோர்ட்ல கொடுப்போம் அப்படின்னாங்க. சரிங்க. பிரிலிமினரி ரிப்போர்ட் வந்து வித்தின் டைம்ல பிரிலிமினரி ரிப்போர்ட் வர கொடுத்துருங்க. சரிங்க. மூணு டிமாண்டா ஒன்று வந்து தடயவியல் துறை அதிகாரிகளை வந்து கலந்து ஆய்வு பண்ண சொல்லணும். ரெண்டாவது ஃபாரன்சிக் டாக்டர் உட்பட ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து சேர்ந்து போஸ்ட்மார்டம் பண்ணணும். அதுக்கு வெளியே எடுக்கணும். மூணாவது வந்து பிரிலிமினரி ரிப்போர்ட்டை உடனடியாக கொடுக்கணும். ஏன்னா ஒன்று பெண்டிங் விசாரணை எமர்ஜென்சி லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் வந்து பண்ணாங்க. ஃபாரன்சிக் லேப்ல வந்து உடனே ஒரு 1 வீக்ல ஒரு 15 daysல அது வந்து நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அது மாதிரி பண்ண சொல்லுங்க. ரெண்டுலேயே நம்ம போன்ல பேசிட்டாங்க. ஏற்கனவே பொண்ணுக்கு வந்து சூசைட்ல பிஎம் ரிப்போர்ட் வந்துருச்சுங்களா? சரிங்களா? இப்ப பையனுக்கும் அதே மாதிரி வந்துருச்சுனாக்கா பிரேதத்தை அடக்கம் பண்றதா நாங்க வந்து இன்ஃபார்மிங் பண்ணி வைக்கிறதா? அடக்கம் பண்றதா சரியா வரும். வேற என்ன? சரிங்கண்ணா. அடக்கம் பண்ணிட்டோம்னா திரும்ப ரீபோஸ்ட்மார்டம் அதுல இருந்து ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ரீபோஸ்ட்மார்டம் பண்றதுக்கான தேவையெல்லாம் இல்லையா? சரிங்க. சரி. நீங்க வந்து இன்டர்னல் உண்டோ எக்ஸ்டர்னல் உண்டோ இருக்குதா இல்லன்னு பாக்கணும். டிஃபென்ஸ் உண்டு எதனா இருக்குதான்னு பாக்கணும். பாத்துட்டோம்னா இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ரீபோஸ்ட்மார்டம் தேவையில்லை. சரிங்கண்ணா. சரிங்க. சரியா? சரி. நன்றி. யாருங்க நீங்க? மக்களை, அந்த பாமர மக்களை நீங்க அடமானம் வச்சு குழப்பு நடத்தின தவிர நீங்க வேற என்ன பண்ணிருக்கீங்க? ஆரம்ப காலகட்டத்தில் திருமாவர்கள் வந்து உண்மைக்குமே கொள்கை சார்ந்து அந்த மக்களுக்காக அவர் குரல் கொடுத்திருக்காரு. நான் இல்லைன்னே சொல்லல. ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா தான் இருந்தீங்க. ஆனா கடந்த 10 வருடமா உங்களுடைய செயல்பாடுகள்ல பல்வேறு மாறுதல் இருக்கு. அதுவும் குறிப்பா 2021 சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட நீங்க கூட்டணி வச்சு திமுக வெற்றி பெற்றதுல இருந்து திருமா அப்படின்ற ஒரு நபர் எப்படி மாறிட்டாருன்னா, கூஜா தூக்கக்கூடிய, சொம்பு அடிக்கக்கூடிய ஒரு நபரா மாறிட்டாரு. இந்த வார்த்தையை நான் பதிவு பண்றது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதான் உண்மை. இன்னைக்கு தாவேக அரசாங்கத்துக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. கேட்டா அந்த அரசாங்கம் கவிழ்ந்துடக்கூடாது, ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, அதன் அடிப்படையில நாங்க வந்து ஆதரவு கொடுத்துருக்கோன்றீங்க. சரி, நான் அதெல்லாம் வரவேற்கிறேன். ஆனா 2 சோஃபாவை அனுப்பிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு சாமானிய மக்கள் பாதிக்கப்படும் போது அவங்க பக்கம் நின்று நீங்க குரல் கொடுக்காம, அந்த இளம் காதல் ஜோடியோடைய தற்கொலையில இருக்கக்கூடிய மர்மம் என்னன்னு தெரியாம, அதுக்காக குரல் கொடுக்காம, நீங்க அதுக்காக போராட்டம் பண்ணாம, ஒரு வார்த்தை கூட அதுக்காக நீங்க எதுவுமே சொல்லல. ஆனா நீங்க என்ன பதிவு பண்றீங்கன்னா, அந்த பசங்களுடைய போஸ்ட் பண்ண சீக்கிரம் முடிச்சு ஆக வேண்டிய வேலையை சீக்கிரம் பாருங்கன்றீங்க. என்ன ஆகணும்? என்ன வேலை சீக்கிரம் ஆகணும்? யாரை காப்பாற்ற போறீங்க? எதுக்காக இப்படி இவ்வளவு தரங்கெட்டு, இப்படி தன்மானத்தை இழந்து ஏன் போய் நிக்கணும்? திமுக பாஜகவை எந்த அளவுக்கு கடுமையா எதிர்த்தது? சனாதனத்தை ஒழிச்சே ஆகணும்ன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்களா இல்லையா? அப்போ திமுக கிட்ட கொள்கை சார்ந்து ஏதோ சில விஷயங்கள் இருக்கு. நல்லாட்சி கொடுத்தாங்க, கொடுக்கலங்கிறதெல்லாம் அடுத்து. ஆனா அவங்க எடுத்துக்கிட்ட கொள்கையில அவங்க தடம் மாறல. ஆனா நீங்க இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய தாவேக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பாஜக அரச கொள்கை சார்ந்து என்ன எதிர்ப்பு நிலையை எடுத்திருக்கிறாங்க சொல்லுங்க. கொள்கை சார்ந்து கேட்கிறேன். நிர்வாக ரீதியா பாஜகவை எதிர்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதுவும் எல்லா விஷயத்திலையும் எதிர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனா கொள்கை சார்ந்து பாஜகவை எதிர்க்கணுமா, எதிர்க்கக்கூடாதா? நல்லா கவனிங்க. விஜய் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் இங்க பாஜக எதிர்ப்பு அரசியல் பேசிக்கிட்டு இருந்த நபர்கள் கூட இப்போ பாஜக எதிர்ப்பு அரசியல பேசல. அவங்க மடைமாற்றம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களே மடைமாற்றம் செஞ்சிருக்கிறாங்க இந்த அரசாங்கம். பாஜக எதிர்ப்புன்னு இத்தனை நாள் பேசியிருந்த நபர்கள்லாம் இன்னைக்கு விஜயை மட்டும் தான் டார்கெட் பண்ணி பேசுறாங்க. ஊடகங்களும் செய்திகள் அப்படிதான் வெளியிடுது. பாஜக எதிர்ப்பே நம்ம மறந்துட்டோம். பாஜக கிட்ட கெட்டதே இல்லை, நல்லது மட்டும் தான் இருக்குன்னா என்னால முட்டு கொடுக்க முடியாது. அவங்க நிர்வாகம் நல்லா பண்ணலாம். ஆனா பாஜகவுடைய கொள்கை ஆபத்தான கொள்கை தமிழ்நாட்டுக்கு. வடக்குல வேணா அவங்களோட கொள்கை கொண்டு வந்து வைக்கலாம், போகலாம், அது அவங்களோட. ஆனா தமிழ்நாட்டுக்கு பாஜகன்ற ஒரு கட்சியோட கொள்கை ஆபத்தான கொள்கை. பாஜக இந்தியா அப்படின்ற அந்த நாட்டை நல்லபடியா வழி நடத்துறாங்க. எனக்கு அதுல பிரச்சனை இல்லை. அவங்க நிர்வாகம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த கொள்கை, இந்துத்துவா கொள்கை,
சனாதன கொள்கை அது ஆபத்தானது. அதுவும் தமிழ்நாட்டுக்கு குறிப்பா பேராபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு கொள்கை. இன்னைக்கு யாருமே பாஜக எதிர்ப்பு பேசவே இல்ல. எல்லாருமே மாறிட்டாங்க. தடம் மாறிட்டாங்க. விஜய் எதிர்ப்புன்னு வந்து நிக்கிறாங்க. விஜய் எந்த அளவுக்கு அந்த அரசியல் நுட்பமா பண்றாரு பாருங்க. இப்ப பாஜக ஈஸியா வேலை பார்ப்பாங்க. சூப்பரா வேலை பார்ப்பாங்க களத்துல. ஹிந்துத்துவா அப்படின்ற கொள்கைய, இஸ்லாமிய வெறுப்பு அப்படின்ற ஒரு கொள்கைய கொண்டு வந்து திட்டமிட்டு அவங்க ஈஸியா செயல்படுத்துவாங்க. அப்படி கொள்கை சார்ந்து எதிர்க்க வக்கில்லாத, துப்பில்லாத ஒரு துப்புக்கட்ட ஒரு கட்சி தான் தாவேகா. அந்த கட்சிக்கு நீங்க ஆதரவு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு, இன்னைக்கு அந்த கட்சிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நீங்க இப்படி முட்டு குடுக்குறீங்கன்னா, நீங்க யாரு? நீங்க யார்? அவ்வளவுதான் கேள்வி. நான் கடந்த ஆட்சியிலயும் திருமாவர்கள கடுமையான விமர்சனம் வச்சிருக்கேன். கடுமையான விமர்சனம் வச்சிருக்கிறேன். ஆனா, அப்ப கூட அவர்கிட்ட கொஞ்சம் நியாயம்ன்றது இருந்தது. கொஞ்சமாவது நியாயம் இருந்தது. ஆனா, இப்ப எனக்கு அவர எதிர்க்கணும் அப்படின்ற எண்ணமே வரல. எதிர்க்கணும்னா நான் அவன மதிக்கணும். எதிர்ல இருக்கிற எதிராளிய நான் மதிக்கணும். அவன எதிராளியா நான் மதிச்சா தான் நான் அவன எதிர்க்க போறேன். என்னால உங்கள எதிராளியா பார்க்கவே முடியல. எனக்கு உங்கள மதிக்க கூட தோண மாட்டேங்குது. அந்த அளவுக்கு உங்களோட செயல்பாடுகள் இப்ப சமீப நாட்களா இருந்துகிட்டு இருக்கு. எப்பேர்ப்பட்ட நபர்? வைகோவா இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும், நீங்கலாம் எப்பேர்ப்பட்ட நபர்கள் தெரியுமா? ஆளும் கட்சியா யாரு வரணும்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய இடத்துல விசிக இருக்கு. இருந்தது. ஆனா இப்போ ஆளும் கட்சிக்கு யாரு அடிமையா வர்றது, சிறந்த அடிமையா வர்றது அப்படின்ற போட்டியில இன்னைக்கு விசிக இருக்கு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பட்டியலின மக்களை வைத்து பிழைப்பு நடத்துறீங்க. அவங்களுடைய சாவுல சோறு திங்கிறீங்க. கேவலமா இருக்கு. கேவலமா இருக்கு. கொள்கையை விட்டுட்டீங்க, கோட்பாடை விட்டுட்டீங்க, எல்லாத்தையும் இழந்துட்டீங்க, தன்மானத்தை இழந்துட்டீங்க. அதிகாரம் கிடைக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க தாவேகா கிட்ட நீங்க சமரசம் ஆயிட்டீங்கன்னா, அது கேவலம்ண்ணே. அது கேவலம். அதிகாரம் வேணும் தான், நான் இல்லைன்னே சொல்லல. தாவேகா இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அதிகாரம் அப்படின்றது தேவை. இந்த அதிகாரத்துக்காக தான் நம்ம இத்தனை நாள் போராடணும். அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா, அந்த அதிகாரத்தை வாங்கிட்டு நீங்க இப்படி அமைதியா போறது, கடந்து போறது, மௌனமா இருக்கிறதெல்லாம் உங்க அரசியலுக்கு அது நல்லது இல்லைண்ணே. கேவலமா இருக்குண்ணே. அந்த நீல சட்டையில யாரோ கருப்பு மைய தெளிச்ச மாதிரி கரை படிஞ்சிருக்குண்ணே. அது கொஞ்சம் மாத்திக்கோங்க. கொஞ்சம் சட்டையை கழுவுங்க. கரை தெரியாம இருக்கட்டும். என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட தான் உருவாகணும். அந்த மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும். அதை உருவாக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும். அப்படி ஒன்று சேரத்துக்கான ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில் திராவிடமோ, தமிழ் தேசியமோ, இந்திய தேசியமோ, ஏதோ ஒரு சித்தாந்தம், ஏதோ ஒரு கொள்கை நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அடிப்படையில் எல்லாமே மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை. மக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். தொகுதிக்கு நம்ம ஒரு 50 பேர் ஒன்று சேர்ந்தா கூட அது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியாக இருக்கும். யாரோ எதையோ மாற்றணும்னு நம்ம நினைக்கிறது தாண்டி நம்மளால என்ன மாற்ற முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைப்போம். ஒன்றிணைவோம், ஒன்றிணைப்போம், ஒன்று சேர்வோம்.